அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9845551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். 50 வருடம் பாரம்பரியமிக்க மயிலாப்பூர் ஸ்ரீ விஜயா ஸ்டோரில் நவராத்திரிக்கு தேவையான கொலுப்படி, கொலு பொம்மை, சுமங்கலி செட், ரிட்டர்ன் கிஃப்ட் என அனைத்தும் மலிவான மற்றும் ஹோல்சேல் விலைகளில் கிடைக்கும். இந்த நவராத்திரிக்கு விஜயம் செய்ய ஸ்ரீ விஜயா ஸ்டோருக்கு வாங்க. கத்தாரி யோகம் அப்படின்ற ஒரு யோகம் இருக்கு. அது என்ன சார்? அது என்ன பண்ணணும் சார்? இருந்துச்சுன்னா அந்த திசையை வேலையே செய்ய விடாது. இதுக்கு பேர் அசுப கத்தாரின்னு பேர். ஒரு தசாநாதனுக்கு முன்னும் பின்னும் சுபர்கள் இருந்தால் அதுக்கு சுப கத்தாரின்னு பேர். எனக்கு லக்கணங்கிறது ஆரம்ப காலம். லக்கணத்திலே பாருங்க, சனி, செவ்வாய், கேது, அட்ட பூரா பாவ கத்தாரி பாடா படுத்திருச்சு. இதை ஏதாவது பரிகாரம் செஞ்சு அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி? அவங்க அது வழி இருக்கு. அவங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை தட்டி பார்க்கணும். ஏன் கத்தாரி யோகத்தில் சிக்கி இருக்கிறாரு அப்படிங்கிறத பிடிச்சி அதுக்கு என்ன பரிகாரமோ அதை செய்யும். அப்போ யாராவது ஒரு ஏழை செலவு தொழிலாளிக்கு, புதுசு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சும்மா ஒரு லோடு ஹாலோ பிளாக்கு, சிமெண்ட், மணல், ஜல்லி, ரெடிமேடு நிலவு கதவு வாங்கி கொடுங்க. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பிரச்சனை சால்வ் ஆயிடும். அதே மாதிரியே அவங்க தானம் பண்ணி உண்மையிலே தானம் பண்ணியிருக்காரு. ரெண்டாவது இப்போ சமயத்தில் கூப்பிட்டு ஜாதகம் பார்த்தாரு. சார், நீங்கள் சொன்னது கூட நடந்துச்சு சார், கேஸெல்லாம் ஜெயிச்சிட்டேன் சார், நான் தப்பு பண்ணேன்னு வைங்களேன், 2 பரிகாரம் போட்டு ஆட்டையை போட்டேன்னு வைங்களேன், சீட்டிங் பண்ணேன்னு வைங்களேன், இது அசுப கத்தாரியாக அடுத்த ஜென்மத்திலையும் மாறும். இந்த யாகம் செய்யுங்க, இந்த பூஜை செய்யுங்க, இங்கே உட்காந்துட்டு லைவாக ஜூம் கேமராவில் போய் பரிகாரம் செய்யுங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது, யாருக்கும் சொன்னது இல்லை. யாருக்காவது 1 2 இருந்தால் நானே கூட்டு போய் இலவசமாக செஞ்சு கொடுத்துருக்கேன். இதான் மேம். ஏகப்பட்ட சாபம் இருக்குது. இருக்கலே மோசமான சாபம்னா பெண் சாபம். இந்த கூட பிறந்த பிள்ளைகளுக்கு சொத்து கொடுக்காம ஏமாற்றிடுவாங்க. ஏமாற்றிட்டு அவங்க 4 மாடி கட்டணத்தை இருப்பாங்க. அவங்க நினைப்பாங்க நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு. பிடிச்சிச்சின்னு வைங்க, வம்சத்தை தொடச்சி எடுத்துவிடும். இந்த உடம்பு முழுக்க ரோகமாக கட்டி கட்டியாக இருக்கும் தெரியுமா, பார்த்துருக்கீங்க? இது பெண் சாபத்தினால வர்றது. உடல் ரீதியாக உடலுக்கு வெளியில் வரக்கூடியது பூரா பெண் சாபத்தில் வர்றது. பொய் சொன்ன சாபம் இருக்குது, கந்து வெட்டி கொடுத்து வாங்கின சாபம் இருக்குது. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செய்வரை பற்றி தெரியாதவங்க யாருமே கிடையாது. அவ்வளோ பிரபலமான ஜோதிடர் பண்டிட் விஜய் அவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். சார், நம்ம நிறைய யோகங்கள் பற்றி நம்மளுடைய நேயர்களுக்காக தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ ரீசெண்டாக கேள்விப்பட்ட ஒரு விஷயம், இந்த கத்தாரி யோகம் அப்படின்ற ஒரு யோகம் இருக்குது. அது என்ன சார்? அது என்ன பண்ணணும் சார்? கத்தாரி யோகங்கிறது மோசமான ஒரு அது யோகம் நல்லா இருக்கும். அதாவது சுப கத்தாரி, அசுப கத்தாரின்னு இருக்கு. ஓகே. இந்த அசுப கத்தாரிங்கிறது லக்கணத்துக்கு முன்னும் பின்னும் பாவிகள் அதிகமாக இருப்பது, அல்லது தசாநாதனுக்கு முன்னும் பின்னும் பாவிகள் அதிகமாக இருப்பது இருந்துச்சுன்னா அந்த திசையை வேலையே செய்ய விடாது. ஓகே. வேலையே செய்ய விடாது. இதுக்கு பேர் அசுப கத்தாரின்னு பேர். ஒரு தசாநாதனுக்கு முன்னும் பின்னும் சுபர்கள் இருந்தால் அதுக்கு சுப கத்தாரின்னு பேர். எனக்கு லக்கணங்கிறது ஆரம்ப காலம். லக்கணத்திலே பாருங்க, சனி, செவ்வாய், கேது, அட்ட பூரா பாவ கத்தாரி பாடா படுத்திருச்சு. ஒவ்வொரு திசைகளும் படு மோசமாக இருந்துச்சு. சுக்கர தசை முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து சூரிய தசை. சூரியனுக்கு இந்த பக்கம் சனியும் செவ்வாய் அங்கிட்டு நீசப்பட்ட போதுன்னு. சரி, சந்திர தசை வந்து சந்திரனை 8 கூடன்னு 12 கூடன்னு பார்த்தா சந்திரனுக்கு முன்னும் பின்னும் எம்டி, பின்னாடி கேது, முன்னாடி எம்டி. அது நீச போதுன்னு பார்த்துச்சு. சந்திர தசை வேலை செய்யல. சரி, மறுபடியும் செவ்வாய் தசை, லக்னத்தில் உட்காந்து செவ்வாய் தசை வந்துச்சு, பாவகத்தாரி யோகம். சரி, ராகு வந்துச்சு. ராகு போய் திரிசூனி அதிபதி தொட்டு, அதுவும் அந்த வீட்டினுடைய அதிபதியை சனி செவ்வாயோட சேர்ந்துட்டாரு. ராகு திசையை முடிச்சது. குரு திசை வந்து அவர் லக்னாதிபதி சாரம் பெற்று வலுத்தனால குரு திசை ப்ராப்ளம் ஆக்குச்சு. அவ்வளோதான். இதுக்கு என்னென்ன பரிகாரங்கள் இருக்குன்னு அந்தந்த ஜாதகத்தோட அமைவு வச்சு தான் சொல்ல முடியும். ஓகே. இப்போ இந்த கத்தாரி யோகம் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? இவங்களுக்கு இந்தந்த கிரக அமைப்புகள் இருந்துச்சு, இந்த கட்டத்தில் இருந்துச்சு அப்படின்னா இது கத்தாரி யோகம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். கத்தாரி யோகங்கிறது ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அது கண்டுபிடிச்சா அதுக்கு என்ன சொல்யூஷன் அது சொல்லலாம். ஓகே. ஸோ இது லாபமா நஷ்டமா சார்? கத்தாரி சுப கத்தாரி யோகம், அசுப கத்தாரி மோசம். அது நஷ்டம், இது லாபம். ஓகே. என்ன மாதிரியான பாசிட்டிவ் நடக்கும், என்ன மாதிரியான நெகட்டிவ்? பாசிட்டிவ்னா சூப்பராக இருக்கும், ரொம்ப டாப்பில் இருக்கும், ரொம்ப ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். இது மோசமாச்சுன்னா எல்லாத்தையும் மோசம் பண்ணிடும். ஓகே. இப்போ இதே நான் மீடியாவில் நான் லோட்டஸ் நியூஸில் பூரா 10 வட்டிக்கு கடை வாங்கி காசு கொடுத்து லோட்டஸ் நியூஸில் நான் பேசினேன். அன்றைக்கி யாருமே வரலையே. யாருமே
ஜாதகம் பார்க்கவே வரல. நான் ஏன் லைவ் பண்ணுறதில்ல, எல்லாமே லைவ் பண்ணணும்னு வைங்களேன், எல்லாம் அதிலே கெடுக்கிறேன்னு நினைப்பாங்க. நானும் மனுஷன் தானே. கவுண்டமணி ஒரு படத்தில் சொல்லுவார் தெரியுமா, இந்த கூத்துக்காரனுக்கு ஒரு வயிறு இருக்குன்னு ஊர் நினைக்கிற இடம்னு வரல. அது மாதிரி தான் அந்தந்த காலம்னு ஒன்று இருக்குமா, அந்த காலங்கள்லாம் அந்த அந்த பாதிப்பை கொடுத்துரும் அது. ஓகே. இப்போ இந்த கத்தாரி யோகம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கும்போது இந்தந்த காலகட்டத்தில் அது வேலை செய்யும் அப்படிங்கிறதுக்கா, இல்லை அவங்களுடைய பிறந்த ஜாதகத்திலேயே அப்படி இருந்ததுன்னா அது பிறப்பு ஃபுல்லாமே அவங்களுக்கு அது வேலை செய்யும் அப்படின்னு? அதில் ஏதாவது யோக திசை வரும்போது அந்த யோகம் வந்து சுப கத்தாரியாக இருந்தால் அருமையாக வேலை செய்யும். அருமையாக வேலை செய்யும். மோசமான காலம் இருந்தால் மோசமான பலனை செஞ்சு. ஓகே. இப்போ இதனால நான் இந்த கத்தாரி யோகத்தினால நான் பாதிக்கப்பட்டிருப்பேன், அது வந்து அசுப கத்தாரியாக எனக்கு மாறி இருக்கு. ஸோ இதை வந்து ஏதாவது பரிகாரம் செஞ்சு அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கு? அவங்க அது வழி இருக்குது. அவங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை தட்டி பார்க்கணும். தட்டி பார்த்து அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, ஏன் இப்படி கத்தாரி யோகத்தில் சிக்கியிருக்காரு, ஏன் கத்தாரி யோகத்தில் சிக்கியிருக்கிறாரு அப்படிங்கிறத பிடிச்சி அதுக்கு என்ன பரிகாரமோ அதை செய்யும். ஓகே. அது தானம் கொடுக்கறது தான். இப்போ ஒரு ஜாதகம் எடுத்திங்கன்னா அவர் வந்து ஆசிரியராக இருக்கார், ஃபைனான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு, சொத்து வழக்கு பிரச்சனை தீரவே தீரலை. ஓகே. சொத்து வழக்கு பிரச்சனை தீரவே இல்லை. அப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து முன் ஜென்மத்தில் சலவை தொழிலாளியை இழிவுபடுத்திய சாபம், இதுக்கு இன்ன பரிகாரம். அப்போ யாராவது ஒரு ஏழை சலவை தொழிலாளிக்கு, குடிசை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சும்மா ஒரு லோடு ஹாலோ பிளாக்கு, சிமெண்ட் மணல் ஜல்லி, ரெடிமேடு நிலவு கதவு வாங்கி கொடுங்க, நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பிரச்சனை சால்வ் ஆயிரும். அதே மாதிரியே அவங்க தானம் பண்ணி, உண்மையிலே தானம் பண்ணியிருக்காரு அவர். நம்ம ஆதன் வந்ததுக்கப்புறம் நடந்தது தான். எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. ரெண்டாவது இப்போ சமயத்தில் கூப்பிட்டு ஜாதகம் பார்த்தாரு, சார் நீங்கள் சொன்னது கூட நடந்துச்சு சார் அப்படின்னு, கேஸெல்லாம் ஜெயிச்சிட்டேன் சார். ஒரு சலவை தொழிலாளி முன்பின் அறிவம் இல்லாதவங்களா இருக்கணும், ஓலை குடிசையில் இருக்கணும், அப்படி ஆளை பாருங்கன்னு சொல்லி அவர் திருவள்ளூர்காரர், திருவள்ளூர் போய் தேடி கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த உங்கள் வீட்டை கட்டிக்கிறீங்களான்னு கேட்டு, இவங்களுக்கு கொஞ்சம் பரம்பரை வசதியாலாம் இருக்குது, ஆனால் கேஸ் இருக்குது, சொத்து கேஸ். ஸோ அப்போ இடம் வாங்கி ஆல்ரெடி இடம் இருக்குது, குடிசை வீட்டில் இருக்காங்க, இது இடிச்சிட்டு கட்டி கொடுக்குறதுக்கு நம்ம இந்த அது என்னமா சும்மா ஒரு 1/2 சென்ட் வீடு, அவங்க என்ன பெரிய பங்களாவில் இருக்க போகிறாங்க பாவம். ஸோ அப்போ அவங்களுக்கு அந்த வீடு, ஒரு பாத்ரூமு எல்லாம் கட்டி கொடுங்கன்னு கட்டி கொடுத்து, அதுக்கப்புறம் 2 வருஷத்தில் பிரச்சனைலாம் முடிஞ்சு இப்போ சமயத்தில் பார்த்தார். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி, 1 மாதம் இருக்கும் சார். நான் நீங்கள் சொன்னதெல்லாம் நடந்துச்சு சார், ஆச்சரியமாக இருக்குது சார். அவங்க நீங்கள் எங்கே போய் பிடிச்சிங்க, நான் என்ன சொன்னேன்னு எனக்கே தெரியல, என்ன பரிகாரம் சொன்னேன் சொல்லுங்கன்னு இதெல்லாம் சொன்னேன் சார். அப்புறம் போட்டு பார்த்தா ஆமாம் அப்படி இருக்குது அதனால சொல்லியிருக்கோம். சரி, அப்போ நம்ம பரிகாரம் வேலை செய்யுது, எனக்கு ஒரு சந்தோஷம். ஒரு தொழிலாளிக்கு, ஒரு ஏழை தொழிலாளிக்கு ஒரு வீடு கிடச்சி, ஒரு ஓலை குடிசை இல்லாமல் ஒரு சேஃப்டியான ஒரு வீடு கிடச்சிருச்சு. அது ஒரு நன்மை தானே எனக்கு. கண்டிப்பாக நம்ம சொல்லலைன்னா அவர் செஞ்சுருப்பாரா? இதுதான் நற்கதி, நற்கர்மா, இதுதான் சுப கத்தாரியாக மாறும் அடுத்த ஜென்மங்கள்ல. நான் தப்பு பண்ணேன்னு வைங்களேன், 2 பரிகாரம் போட்டு ஆட்டையை போட்டேன்னு வைங்களேன், சீட்டிங் பண்ணேன்னு வைங்களேன், இது அசுப கத்தாரியா அடுத்த ஜென்மத்திலையும் மாறும். இந்த யாகம் செய்யுங்க, இந்த பூஜை செய்யுங்க, இங்கே உட்காந்துட்டு லைவாக ஜூம் கேமராவில் போய் பரிகாரம் செய்யுங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது, யாருக்கும் சொன்னது இல்லை. யாருக்காவது 1 2 இருந்தா நானே கூட்டு போய் இலவசமா செஞ்சு கொடுத்துருக்கேன். இதான் மேட்ரு. கண்டிப்பா சார். சார் இந்த கத்தாரி அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்ன, அது எதை மீன் பண்ணுது சார்? கத்தாரிங்கிறது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு சாபத்துக்கான பெயர். அந்த பெயர் சுபகத்தாரி, அசுபகத்தாரி அப்படின்னு. இதுலேயே பாவகத்திரி யோகம்னு ஒன்று இருக்குது. பாவகத்தையே கத்திரி வச்சு வெட்டிவிடும், புரியுதா இல்லையா? அதுக்கெல்லாம் பலனே அதுக்கு பரிகாரமே இல்லை. ஆனாலும் அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வச்சு இவங்களை ஏதாவது வண்டி ஓட்டணும்ல. நம்ம ஒரு காமெடியில் போக சரியாயிருவாங்களா, அது மாதிரி போக அப்படி பழகிருன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி பழக வேண்டியதான். சில ஜாதகத்தில் தீர்வை கொடுக்க முடியாதுமா, தீர்வை கொடுக்க முடியாது. இப்போ சில டாக்டர்கிட்ட போனோடனே ஒரு ஊசி தான் போட்டால் சரியாச்சுங்கிறோம். ஒரு சில டாக்டர்கிட்ட போனால் சும்மா போனாலும் நோய் பெருசாகிட்டே இருக்கும். இந்த கிரகத்தோட இவருடைய பேருக்கும் அவருடைய பேருக்கும் ஒத்து போகாது, அதான் பிரச்சனை. சரியா? கண்டிப்பா. சரிங்கம்மா. சரி, இப்போ இந்த பாவ கத்தாரி, சுப கத்தாரி அப்படின்னு 2 விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது, அப்போ சுப விஷயங்கள் நடக்குது அப்படின்னா ஏதோ ஒரு புண்ணியம் வந்து அங்கே அமையுது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி அசுப கத்தாரி அப்படின்னா அங்கே ஏதோ ஒரு பாவம் செஞ்சுருக்கோம் அப்படின்னு. சரி, இது என்ன மாதிரியான சாபங்கள் வந்து வாங்கிட்டு வந்திருப்பாங்க? ஏகப்பட்ட சாபம் இருக்குது. இருக்கலே மோசமான சாபம்னா பெண் சாபம்மா. மோசமானதான் பெண் சாபம். இந்த கூட பிறந்த பிள்ளைகளுக்கு சொத்து கொடுக்காம ஏமாத்திடுவாங்க.
அவங்க ஏமாற்றிடுவாங்க. ஏமாற்றிட்டு அவங்க 4 மாடி கட்டடத்தில் இருப்பாங்க. அவங்க நினைப்பாங்க நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு. பிடிச்சிச்சின்னு வைங்க, ஓகே. வம்சத்தை தொடச்சி எடுத்துவிடும். பெண் சாபம் மோசமான சாபம். ம். திருநங்கை சாபம் அதை விட மோசமான சாபம். ஓகே. திருநங்கை சாபம் மிகப்பெரிய சாபம் அது. அவங்ககிட்டலாம் வாயில் விழுந்தா ஜோலி முடிஞ்சிச்சு. ம். ஏன்னா அது அர்த்தநாரி, கண்டிப்பா. அர்த்தநாரீஸ்வரர். அவங்க எப்படி வேணால் நெகட்டிவாக இருக்கட்டும், பாசிட்டிவாக இருக்கட்டும், அதை பற்றி எனக்கெல்லாம் கவலையே கிடையாது. நான் கடவுளாக பார்க்குறேன், அவ்வளோதான். அந்த பிறப்புங்க மகா ரொம்ப ரொம்ப ஒரு ரொம்ப பாவப்பட்ட பிறப்பு அது. ம். அவங்கள துன்புறுத்துறது, அது என்ன ஜென்மங்களோ, சில ஜென்மங்கள் அப்படிலாம் இருக்காங்க. அவங்கள அவமானம் முடிஞ்சால் கொடு, இல்லைன்னா இல்லைன்னு. அதில் சில பேர் வல்கராவெலாம் நடந்துக்கிறாங்க, அதாவது ரவுடிசமாலாம் நடந்துக்கிறாங்க. அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் அந்த பிறப்பே வந்து ஒரு பாவப்பட்ட பிறப்பு. அது மாதிரி பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் பாதிப்பு. ம். இந்த ஃபிசிக்கல் பாதிப்பு பார்த்திங்கன்னா இவங்க யாராவது ஊனம்னு திட்டி குடும்பப்படுத்தியிருப்பாங்க. ஓகே. அதனால் அது இந்த உடம்பு முழுக்க ரோகமாக கட்டி கட்டியாக இருக்கும் தெரியுமா, பார்த்துருப்பீங்க. ஆமா. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது பெண் சாபத்தினால் வர்றது. ம். உடல் ரீதியாக உடலுக்கு வெளியில் வரக்கூடியது பூரா பெண் சாபத்தில் வர்றது. ஃபிசிக்கல் பாதிப்பு வந்து நாம் ஒரு ஃபிசிக்கலாக பாதித்தவங்கள நிந்திச்சதனுடைய சாபம். ஓகே. பொய் சொன்ன சாபம் இருக்குது, கந்து வட்டி கொடுத்து வாங்கின சாபம் இருக்குது. நீங்கள் வட்டி கொடுத்து வாங்கின குடும்பம் எந்த குடும்பம் நல்லா இருக்கு சொல்லுங்கள்? கிடையாது. ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அங்கே பிடிச்சிரும், இல்லை மன வாழ்க்கை சரி இருக்காது. கார் பங்களா வச்சு என்னம்மா பண்ண? கார் கொலைப்பழி விடாது. கண்டிப்பா. ஒரு ஜாதகம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பெரிய தொழிலதிபர், அவங்க முப்பாட்டனர் காலத்தில் கொலை பண்ணியிருக்கிறாங்க. அதில் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் காலத்தில். ஓகே. சரியா? அந்த சாபம் அந்த வம்சத்துக்கு போயிட்டு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்குமா? ஓகே. அதுலேருந்து தீர்வே கிடையாதா சார்? எனக்கு தெரிஞ்சு இப்போ 4வது தலைமுறை ஓடிட்டு இருக்கு. ஓகே. கோயம்புத்தூரின் முதல் பெரிய தொழில் நிறுவனம் கல்வி நிறுவனம். அவங்க முப்பாட்டனர் காலத்தில் தன்னுடைய தொழிலாளிகளுக்கு மிகப்பெரிய தண்டனை வாங்கி கொடுத்து அவங்க ஒரு மர்டர் பண்ணிடுறாங்க. அந்த தொழிலாளிகள் அதாவது எப்படின்னா உழைக்கும் வர்க்கத்தினர் ஒருத்தரை அவர் உழைக்கும் வர்க்கத்தினர் டிஸ்டர்ப் பண்ணும்போது அவங்க மர்டர் பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு இவங்க வந்து தூக்கு தண்டனை, பிரிட்டிஷ் காலத்தில் தூக்கு தண்டனை வாங்கி ஆக மொத்தம் 5 உயிர் போயிடுச்சு. அந்த 5 உயிரினுடைய சாபம் வம்சத்தை டிஸ்டர்ப் பண்ணிக்கொண்டே இருக்கிறது. ஓகே. யாருக்கும் அங்கே சரியான லைஃப் இல்லை. மிகப்பெரிய கல்வி நிறுவனம், மிகப்பெரிய தொழிலதிபர்கள், மல்டி மில்லியனர்ஸ், அவங்களுக்குலாம் அந்த பாதிப்பு இருக்குது. ஓகே. ஃபேமிலி லைஃப் நல்லா இல்லை. பணம் இருக்குது, காசு இருக்குது, பேப்பரை திங்க முடியுமா? கிடையாது. திங்க முடியுமா சொல்லுங்கள்? கண்டிப்பாக முடியாது. அதுதான் எங்கள் சாந்திகேஸ் ஐயா, அவர் பேரை சொல்லிடுறேன், தப்பு இல்லை. நானும் சாப்பிட்ருக்கேன். எனக்கு கஷ்டப்படும் போது அங்கே தான் சாப்பாடு வாங்கி சாப்பிடுவோம். சாந்திகேஸ் எத்தனை பேருக்கு சாப்பாடு போட்டார் தெரியுமா கோயம்புத்தூரில்? அவர் பேரை சொல்கிறோம்ல, சொல்லுங்கள். கண்டிப்பாக. சுப்பிரமணிய சாந்திகேஸ் அவங்க போட்ட சாப்பாடை நானும் சாப்பிட்ருக்கேன். போய் 20 ரூபா சாப்பாடு, வடை பாயாசம் அப்பளத்தோட, வாழைப்பழத்தோட சாப்பாடு. இப்போ வாழைப்பழம் கொடுக்குறாங்கன்னு தெரியல, நான் போகிறதில்ல. ஆனால் கேண்டீனில் இன்னமும் ஏழை எளிய மக்கள் சாப்பிட்றாங்க. கண்டிப்பாக. தான தர்மம் தான் எல்லாத்துலேயும் சிறந்தது. அவர் வந்து சொத்து பிரச்சனை, அது முன் ஜென்மத்தில் அவங்கள நிந்திச்சிருக்காரு. ஸோ அவங்களுக்கே ப்ராப்பர்ட்டி. ஓகே. கல் மண் இடம் வாங்கி கொடுக்கல, கல் மணல் சிமெண்ட்டு நிலவு டோரு அத்தனையும் பண்ணி கொடுத்துருக்காரு. ஒரு சாதாரண ஆசிரியர், ஆனால் அவங்க கொஞ்சம் வசதியான குடும்பம். ஓகே. அதுக்கப்புறம் அவருக்கு ரெக்கவரி ஆயிருக்கு. ஸோ ஒவ்வொருத்தருக்கு ஒரு சிலருக்கு கண் தானம் பண்ண சொல்லியிருக்கு. ஒரு சிலர் கண் தானம் கொடுத்துருங்க, முன்னாடி எழுதி கொடுத்துருங்க. ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி வாங்கி தானம் கொடுங்க. வயசானவங்களாக இருப்பாங்க தெரியுமா, அவங்களுக்குலாம் கண்ணாடி வாங்கி தானம் கொடுங்க. 2ல் சனி இருக்காருன்னு வைங்க, 2ஆம் இடம் கண்ணு, 2ஆம் இடம் கண்ணு, 2ஆம் இடம் கண்ணு, 2ஆம் இடம் கண்ணு. அந்த கரு விழி இருக்குது பார்த்தீங்களா, அது சனி. ஓகே. கரு விழி சனி, அது பாதிப்பில் இருக்குது அப்படின்னா அவங்க என்ன செய்யணும்? சந்திரன் கூடிய சூரியன் கூடிய சம்மந்தப்பட்டு 2ஆம் இடத்தில் சனி இருந்து, ஒரு ஜாதகம் மீன இலக்கணம் 12 கூடிய சனி 2ல் நீசம், 12 கூடிய சனி 2ல் நீசம், 2ஆம் அதிபதி செவ்வாயின் நீசம், 2ஆம் அதிபதி செவ்வாயின் நீசம், 5 கூடையவன் தொடர்பில் இருக்காரு, 5 பூர்வ புண்ணியஸ்தானம், 12 முன்ஜென்மம், 5 பூர்வ புண்ணியஸ்தானம், 5 கூடிய சந்திரன் அங்கேயே இருக்காரு. அப்போ போன ஜென்மத்தில் குருட்டு பையன் திட்டின சாபம். அவங்க உடம்பு இருந்தவங்க யாராவது கண் தெரியாமல் இருந்திருக்கலாம்,
அல்ல அவங்க நெருங்கிய நண்பர்கள் யாராவது கண் தெரியாமல் இருந்திருக்கலாம். அவங்கள பூரா குருடன் குருடன் குருடன்னு சொல்லி திட்டிய சாபம் இப்போ அவருக்கு கண்ணில் பிரச்சனை, ஓகே. ரெட்டினால பிரச்சனை, ம். ரெட்டினால பிரச்சனை. 10 அடி தூரத்துக்குள்ள ஆள் தெரியுதாக்குன்னு தெரியல. ஒரு கண்ணு சோரி முடிஞ்சு இப்போ ஒரு கண்ணு 10 அடி தான் இருக்கு. சரி, இதுல இருந்து விடுபடுறதுக்கு என்னதான் சார் அது பண்றது எதுக்கு அவங்க? பரிகாரம் சொல்லி இதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லி இப்போ அந்த 10 அடியோட ஸ்டாப் ஆயிடுச்சு. ம். வரல, இன்னும் குறையல, ஸ்டாப் ஆயிடுச்சு. அது 10 அடியோ பரவாயில்ல. ம். சரி, இப்ப நிறைய பேர் இதே மாதிரியான சாபத்துல நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சார் நீங்க சொன்னதெல்லாம் அப்படியே எங்களுக்கும் நடக்குது சார், எனக்கும் அப்படிதான் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்கல்ல சார். அவங்கெல்லாம் என்ன சார் பண்றது? நிறைய அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. ம். அது மாதிரி வாக்கு கொடுத்துட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிறையா பழகிட்டு கைவிட்டு போகிறது, ம். இதெல்லாம் இந்த ஜென்மத்தை வந்து எஃபெக்ட் பண்ணும். ஓகே. இதெல்லாம் இந்த ஜென்மத்துக்கு வந்து எஃபெக்ட் பண்ணும். அதனால தேவர் என்ன சொன்னார், முத்துராமலிங்க தேவர், ஏன் நீங்கள் கல்யாணம் பண்ணலன்னு கேட்குறாங்க. ம். ஒரு தாயினுடைய மார்பகத்தில் தாயினுடைய ரத்தத்தை பாலாக பருகிய நான் அதை காமக்கண்ணாக பார்க்க விரும்பவில்லைன்னாரு பசுவன் முத்துராமலிங்க தேவர். ம். எனக்கு அப்படி ஆயிடுச்சுன்னு அப்படி மாமனிதர்கள் சித்த புருஷர் தான் அவர். என்ன பொறுத்தவரை முத்துராமலிங்க தேவரையா சித்த புருஷர் தான். கண்டிப்பா. அவர் தெரியாத நாலேஜே கிடையாது. அவருக்குலாம் சொத்தா அவர் எத்தனை கல்யாணம் முடிச்சிருக்கலாம். ஆனால் அவங்க அப்பாவுக்கு எத்தனை கல்யாணம் சொல்லுங்க. உக்கிரவாண்டி தேவர் ஐயாவுக்கு ஊரெல்லாம் கல்யாணம்னு சொல்லுவாங்க. அது பெரியவங்க சொல்றது, அது உண்மையாவே நமக்கு தெரியாது. நம்ம ஏஜுக்கு அவர் இல்லை. என்ன, எங்கள் அப்பா வந்து அருப்புக்கோட்டை அங்கே அகமுடையர் மகாலுக்கு தேவரையா வரும்போது அவர் கையை போய் டச் பண்ணியிருக்கிறாரு. சொல்லுவார் எங்கள் அப்பா. அங்கே விளாத்தி குளத்துலேருந்து அங்கேருந்து வந்து அவரை பார்க்குறக்காக வந்துருக்குறாங்க. சொல்லுவார், அவர் கையை நான் தொட்டிருக்கேன் அப்படின்னு. ஓகே. சரி, இப்ப நீங்க ரீசெண்டா நிறைய ஜாதகம் பார்த்திருப்பீங்க. இவருக்கு வந்து ஒரு வித்தியாசமான யோகம் இருந்தது, அவர் வாழ்க்கையிலே ஒரு திருப்பு முனையாக அந்த யோகம் அமைஞ்சது அப்படின்னு ஏதாவது விஷயங்கள் இருக்கா சார்? எனக்கே நடந்திருக்குல்ல, அதானே எனக்கே நடந்திருக்குல்ல. எல்லாரும் சொன்னாங்க ஒரு சிலர் நிறைய பேர் வேலை செய்யறாங்க. என் குருநாதர் 2-3 பேர் தான், இந்த தசைக்கு நீ வேற லெவலுக்கு இருப்ப அப்படின்னு ஒரு 3 குருநாதர்கள் உருவாக்குனாங்க. அவங்க கொடுத்த கலையை நான் டைமென்ஷன் மாற்றிக்கிட்டேன், அவ்வளோதான். அவங்க கொடுத்த கலையை நான் வேற மாதிரி மாற்றிக்கிட்டேன். ஓகே. வேற மாதிரி மாற்றிக்கிட்டேன். சார் நிறைய விஷயங்கள் பேசணும். எங்களுக்கு அந்த பேரே வந்து புதுசா இருந்தது, கத்தரி யோகம். கத்தாரி யோகம், கத்தாரி யோகம் அப்படிங்கிறது அது இருக்கு, கத்திரி யோகம் இருக்கு, ரெண்டுமே இருக்கு. ஓகே. இந்த மாதிரி நீ யோகங்கள் அமையும் போது ஒருத்தருக்கு தூக்கியும் விடும், டவுனும் ஆக்கும் அப்படின்னீங்க. பட் ஆனா வந்து இது எப்படி நாங்க தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஜோதிடம் கண்டிப்பா பார்த்தா மட்டும்தான் அதுக்கு என்ன பண்ணணும், எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது இருக்கும். கொஞ்சம் இதுல இருக்கிறவங்க இப்படி கொஞ்சம் உஷாரா இருங்க. எதுக்கும் நீங்க ஒரு ஜோதிடரை பாருங்க. இந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருந்தா நீங்க ஜோதிடம் பார்க்க வேண்டியது கண்டிப்பா அவசியம் அப்படின்னா என்ன மாதிரியான அமைப்பு ஜாதகத்துல இருக்கும்? ஜோதிடரை பார்த்து அவங்களுக்கு அது தெரியணும்ல. எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சுன்னு நான் சொல்லலை. நான் சொல்றது எல்லாம் என் குருநாதர்கள் கொடுத்த கலை, நான் கண்டுபிடிச்சது இல்லை. இப்போ புதுசாக நானும் நிறையா யோசிச்சு நிறையா பார்த்த அனுபவங்களை வச்சு நான் சொல்கிறேன். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி மினி கூப்பர் கார் வாங்கி பிரச்சனை ஆச்சான்னு கேட்டேன். ஓகே. சரியா, மினி கூப்பர் கார் வாங்கி பிரச்சனை ஆச்சா? ஆமாம் சார், அது வாங்கி தான் பெரிய பிரச்சனையாச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் நம்ம வளர்த்துக்கிட்டது. குருநாதர் என்னைக்கும் கூட இருக்க மாட்டாங்க. என்னைக்கு கூட இருப்பாங்களா? என் கூட இருப்பாங்களா? நான் ஜாதகம் பார்க்கும்போது கூட இருந்து சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்களா? இல்லை. அப்போ இது ஞானம் அவங்களுக்கு இருக்கணும். இருந்தால் தான் அதை பார்த்து அதுக்கு என்ன பரிகாரம்னு இருக்கு. ஸோ அந்த மாதிரி பார்த்து நான் சொன்ன பரிகாரங்களை வித்தியாசமாக கொடுத்துருக்கேன். ஓகே. வித்தியாசமாக கொடுத்துருக்கேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று கொடுத்துருக்கேன். ஓகே. அப்படி நீங்க ரீசெண்டா அந்த கத்தாரி யோகம் பார்த்த பரிகாரம் அன்னைக்கு ஒரு ஜாதகம் சனி செவ்வாய் சேர்ந்து அங்கே சம்மந்தப்பட்டிருக்கு. அங்கே புதனும் கேதுவும் சம்மந்தப்படுது. பொதுவாக சனி செவ்வாய் சேர்ந்தாலே வறண்ட நிலம்னு பேர். அது நிலராசியில் இருக்குது. அது ரயில்வே ட்ராக்கு. சனி செவ்வாய் ரயில்வே ட்ராக்கு. நம்ம ஊர் சைடு ரயில் கத்தாழைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரயில் கத்தாழை. ஓகே. கத்தாழை செடி பெருசா இருக்கும் தாயி. வீட்டில் இருக்க கத்தாழை முடுக்கானா இருக்கும். ரயில் கத்தாழைங்கிறது ரயில்வே ட்ராக் ஓட்டி ஒரு ஹைட்டா ஒரு ஆள் ஹைட்டுக்கு வரும். ரயில் கத்தாழைன்னு. இப்போ நீங்க திருமங்கலம் தானே தாயி, அங்கிருந்து நேரம் அப்படியே கோயில்பட்டு ரோட்ல அப்படியே ட்ராக்ல ஏறி போய் பாருங்க, 2 பக்கம் இருக்கும். அதுல பாருங்க, அந்த ஏரியா ஜாதகமே அது. எனக்கு தெரியாது. அவங்க அந்த ஏரியாக்காரங்க, அவங்கன்னு எனக்கு தெரியும். அந்த 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 பகுதியை சார்ந்தவர் ஒருத்தர். இப்போ ஜாதகம் பார்க்குறாரு. அப்போ நான் கேட்குறேன், அந்த ஏரியாவில் ஏதாவது கொக்கலாஞ்சேரின்னு ஏதாவது ஊர் இருக்கான்னு கேட்டேன்.
ஏதாவது ரயில்வே ட்ராக் இருக்கான்னு கேட்டேன். சார் கொக்கலாஞ்சேரின்னு ஒரு ஊர் இருக்குது, அது ரயில்வே ட்ராக்கே வருது சார், அங்கனக்குள்ளே கத்தாழை செடி இருக்கான்னு கேட்டேன். அவர் வந்து திருமங்கலம் தான் நினைக்கிறேன், திருமங்கலம் அந்த பகுதியை சார்ந்தவர் நினைக்கிறேன், திருமங்கலம் பகுதியை சார்ந்தவர் தான், அந்த பகுதியை சார்ந்தவர் தான். அது திருமங்கலத்திலேருந்து முத்து ஐயாவுடைய ஊருன்னு நினைக்கிறேன், மேலக்கோட்டை ஊர்னு ஒரு ஊர் வரும் திருமங்கலம் தாண்டி, அந்த பகுதி தான் வரும். அங்கேருந்து நீங்கள் தெற்க நோக்கி போனீங்கன்னா அந்த கொக்கலாஞ்சேரின்னு தான் ஊர் வரும், போய் பாருங்கன்னு. அங்கே இருக்க கத்தாழையை வெட்டிட்டு வாங்கன்னு, ஒரு வாரம் வெட்டிட்டு வாங்க போங்கன்னு, ஒரு வாரம் அந்த கத்தாழை செடி வெட்டி விட்டு வந்தார். இது கத்தாழை செடினா இங்கே சனி செவ்வாய் சந்திரன் இதெல்லாம் காம்பினேஷன் இருக்கு, புதன் காம்பினேஷன் இருக்கிறனால, கேது காம்பினேஷன் இருக்கிறனால சொல்லியிருக்கேன். உடனே எல்லா ஜோசியரும் போய் கத்தாழை செடி வெட்ட சொல்லாதீங்க. நான் அந்த ஜாதகத்துக்கு அது எங்க இருக்கு, அது வறண்ட நிலம், அது எந்த ஊரு, அது அந்த கொக்கலாஞ்சேரி அப்படிங்கிறதுக்கு அதுக்கான காரணம் என்ன, இத்தனையும் நான் பார்த்து எடுத்திருக்கிறேன். சரியா? அது சுக்கிர வீட்டுக்கு தொடர்பு இருந்துச்சு, சுக்கிரன் தான் கோக்கு, புரியுதா? அது சனி செவ்வாய்ங்கிறது சந்திரன், அது எல்லாருக்கும் முக்கூட்டு 4-5 கிரகம் சேர்ந்து கிடக்கு, அதனால அது நான் சொன்னேன். இது எல்லாத்துக்கும் அது பொருந்தாது. கண்டிப்பா கண்டிப்பா சார், நிறைய விஷயங்கள் பேசணும் இந்த நேர்காணல. இந்த கத்தாரி யோகம் அப்படிங்கிற ரொம்ப வித்தியாசமான யோகம் பத்தின முழு விவரத்தை இந்த நேர்காணல எங்களுக்காக கொடுத்ததற்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன்.